என்னோட பேர் கோவை பாலு. ஆர்கே வெள்ளிமேகம் இதன்ற ஸ்கிரிப்ட் ரைட்டர். வந்தவரை வாழ வைக்கும் தமிழக பத்திரிகை நிருபர்கள் உங்கள் அனைவருக்கும் என் முதற்கான் வணக்கம். இப்படம் உருவானது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிறிய த்ரெட்டு மாத்திரம் கிடச்சிது. அந்த த்ரெட்டில் இருந்து நம்மளுக்கு உருவாகியதான இந்த கான்செப்ட் வெள்ளிமேகம், ஆர்கே வெள்ளிமேகம். இது இரவு பகல் பாராது ஒரு கடல் அலைகள் அடிக்கிற ஒரு சப்தத்தில் போயிட்டு ஸ்கிரிப்ட் நம்ம உருவாக்கியது. இரவு பகல் பாடாது ஒரு பீச்சில் போயிட்டான்னு கதை உருவாக்கியது. இப்படம் வெற்றி அடைய உங்களோடது ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதன் ப்ரொடியூசராகிய திரு பிஜி ராமச்சந்திர சாரும், நம்முடைய டைரக்டர் சாரும், கேமராமேன், மற்ற இதில் பங்கெடுத்த அங்கத்தினர் எல்லாருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படம் வெற்றி அடைய வேண்டும். வணக்கம். இந்த ஆர்கே வெள்ளிமேகம் இந்த சினிമയിൽ ആർക്കെ ഒരു ക്യാരക്ടറാக നടിക്ക ഒരു അവസരം ചാൻസ് കിടച്ചത് ഇത് പ്രൊഡ്യൂസർ ശ്രീ പി.ജി. രാമചന്ദ്രൻ സാർ, என் ஃப்ரெண்டு, என் ஃபஸ்ட்டு ஃபிலிம் டைரக்டர் ஸ்ரீ சைனு சாவக்காடு. ഞാൻ முதல்ல 2 ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் நடிக்க நம்ம சைனு சாவக்காடு சார் கூப்பிட்டு இந்த படத்தில் நடிக்கும்போது இந்த கேரக்டர் ஒரு எனக்கு அந்த ஸ்டோரி சொல்லும்போது அவள் ஃபஸ்ட் டைமில் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிடுச்சு. ஸ்டோரி சொல்லும்போது ஸ்டோரி ஒரு டைரக்டர் ஸ்டோரி, ഒരു 2 ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் അവർ இன்ட்ராக்ஷனில் ரொம்ப சிச்சுவேஷன்ஸ், ஆக்டிங் சிச்சுவேஷன்ஸ், ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ஸ். தமிழில் ஒரு டைரக்டர் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்குன்னு சொல்லும்போது நான் எக்ஸைட்டட் ஆகிடுச்சு. அந்த கேரக்டர் தான் இதில் பண்ணுறது. நம்ம டைரக்டர் இந்த கேரக்டர் இதுக்கு முன்னாடி அவர் பண்ணுற படம் போயிண்ட் ரேஞ்ச், மலையாளத்தில் போயிண்ட் ரேஞ்ச் ஃபிலிம், ஓட்டோ சங்கர்லாம் நடித்த அப்பானி சரத் ஹீரோ நடித்த படம். അതിപ്പോൾ എല്ലാ സെൻസറെല്ലാം முடிஞ்சு ഇപ്പോൾ ഫിലിം റിലീസുക്ക് തയ്യാറായിട്ടുണ്ട്. அதுக்கு முன்னாடி ஆள்கூட்டத்தில் ஒருவன் ஃபிலிம், அதுக்கு முன்னாடி கடல் പറഞ്ഞ കഥ, ആരോട് പറയാൻ ആര് കേൾക്കാൻ, അങ്ങനെ 5 ഫിലിംസ്, 6 ഇത് 6th ഫിലിം ഇത്. അപ്പോൾ ഫുൾ ക്രൂ ഇതിൽ எனக்கு ഞാൻ സ്റ്റോറിയിലേക്ക് അവൾ പോകത്തില്ല. എന്നാൽ സ്റ്റോറി അവൾ ஒரு காம்ப்ளிகேட்டட் ஸ்டோரி. ஆனால் ரொம்ப க்யூரியாசிட்டி. எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறது நம்ம விசித்ரன் சார். அவர் தமிழ் சினிமையில் ஒரு பெரிய ட்ராவல் இருக்குது அவருக்கு. அவர் கூட நடிக்கும்போது, அவருக்கு முன்னாடி ஃபேஸ் டு ஃபேஸ் நடிக்கும்போது ரொம்ப ഇൻസ്പയർ ആയിട്ട് എനിക്ക് നിന്ന ആൾ. അതുപോലെ തന്നെ നമ്മുടെ ഈ ഫിലിമിൻ്റെ ക്യാമറമാൻ ரொம்ப காமா, ക്യൂട്ടാ, ഫുൾ ലൊക്കേഷൻ, ഫുൾ ഷൂട്ട്. இந்த ஃபிலிம் பார்க்கும்போது தெரியும், ஒரு லைவ் ஃபிலிம். அவ்வளோ பியூட்டி ஆங்கிள்ஸில் எடுத்திருக்கு. அந்த சீன்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணுறதில் நம்ம டைரக்டர் சார் கூட சேர்ந்து அவ்வளோ മനോഹരமான, நல்ல க்யூட்டான ஸ்டைலில் அந்த படம் எடுத்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். அதுபோல் நம்ம பி.ஜி. ராமச்சந்திரன் சார், அவர் எனக்கு ஜஸ்டன் மாதிரி. அவர் இந்த ஃபிலிமில் ப்ரொடியூசர் நல்ல நிலைக்கு இந்த படத்தில் வரும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பி. அவர் ஃபேமிலி இருக்குது. இந்த படம் எனக்கு தெரியும் தமிழ் பிரேட்சகர் வியூவர்ஸ் ഏറ്റെടുക്കും.
നല്ല പടമായിട്ട് വരും. ഇതിൽ അഭിനയിച്ച കുറേയധികം ആളുകളുണ്ട്. നമ്മുടെ ഹീറോ ആയിട്ട് അഭിനയിച്ചിട്ടുള്ള ഗൗരീഷ്, രൂപേഷ്, ശ്രുതി, ലിമിയ, നിറയെ ആളുകൾക്ക് അവരെല്ലാവരും நல்லா நடிச்சிருக்கு. நல்ல இது ஆக்டிங்குக்கு இல்லை, அதுக்கப்புறம் ஒரு லைஃப் ஸ்டோரி நல்லா க்ரியேட் பண்ணியிருக்கு. டைட் ஷோட்ஸு, டைட் சீன்ஸு, லாக் இல்லாமல் இந்த ஸ்டோரியில் கிளைமேக்ஸ் எல்லாம் சொல்லுன டைமில் நமக்கு தெரியாத இடத்துல கிளைமேக்ஸ் வந்து அது ஆரும் நிரூபிக்க முடியாது. அந்த டைமில் வந்து கிளைமேக்ஸு எக்ஸைட்டட் கிளைமேக்ஸ். എന്തായാലും இந்த படம் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் நல்லபடியாக ഏറ്റെടുക്കണം. നമ്മ തമിഴ് മീഡിയാസിൽ നല്ലപടിயாக വരണം. ഒരു നല്ല ഫിലിം തമിഴിൽ ചിന്ന ബഡ്ജറ്റിൽ നല്ല സ്റ്റോറിയിൽ നല്ല മേക്കിങ്ങിൽ വന്ന പടം എല്ലാം തമിഴ് വേൾഡ് ഏറ്റെടുത്തിருக்கு. അപ്പോൾ இந்த പടം ഏറ്റെടുക്കണം. ഞങ്ങളുടെ ഈ സിനിമ വിജയിപ്പിക്കണം. ഓക്കെ, താങ്ക് യു വെരി മച്ച്.